ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. 1 கரண்டி மண்டை வெல்லம் நல்லா சீவி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டு தண்ணி ஆகிட்டுனா தோசை வராது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது கோதுமை மாவு இனிப்பு தோசை தான். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு தோசைக்கல்லில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா மொறுன்னு தோசை நல்ல சூப்பராக வரும். கோதுமை மாவுனால் இது கொஞ்சம் கல்லுலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வழுகும் வராது, கொஞ்சம் பிஞ்சிட்டு போகும். எனக்கு ஃபஸ்ட்டு தோசை அப்படி தான் வந்துச்சு. அடுத்தடுத்த தோசை நல்லா வந்தது. என் சேனல்லேருந்து சுர்ஜய் வேர்ல்டு, இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.